பிள்ளைகளை வளர்க்குறேன்னு நான் சொன்னேனே, சின்ன 3 வயசுலேயே ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னேனே. நான் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 பாயிண்ட் சொல்லி காட்டுறேன் புரிஞ்சு கொள்றதுக்காக. அப்போ உங்கள் நேரத்தில் ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கி படித்து வளர்க்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சாதாரணமாக ஒரு புள்ள பசிச்சா சாப்பிட கொடுக்கணும், பசிச்சுட்டாங்கன்னா பிள்ளைக்கு ஊட்டணும். பசிக்காமல் பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடாது. சில பேரை பார்த்துருக்கிறோம், அப்படியே அவங்க பின்னாடி ஓடி போவாங்க, பிள்ளையும் ஓடும். 2 பேரும் ஓட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போய் ஒரே வாயில் ஒரு அமுக்கு. பிள்ளைக்குள்ள 10 குழியை வச்சுட்டு 10ஐயும் முடிச்சே ஆகணும்ட்டு இவங்களா வச்சு தெண்டிப்புல கஷ்டப்பட்டு, இது அங்கிளுக்கு வாயை துற, இது மாமாக்குண்டு ஒவ்வொரு ஆளையும் கதை சொல்லி போடுறது. பிள்ளையும் ரொம்ப சிரமமாக சாப்பிட்டுட்டு உமாவை கண்டா, பிளேட்டை கண்டா ஒரே ஓட்டம். எப்படி போலீஸை கண்டா கள்ளம் ஓடுவானோ அதே மாதிரி ஒரே ஓட்டமாக போய் அப்படியே ஒளிஞ்சு கொள்வது. இவ ரொம்ப கஷ்டப்பட்டவர் இழுத்து எடுத்து ராஜா வாயை துறன்னு ஒரு போட்டாச்சு. நான் கேட்குறேன், நீங்கள் நோன்பு பிடிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைய நோன்பு பிடிக்க வைங்க பார்ப்போம். சின்ன புள்ள பசி பொறுக்குமா? நீங்கள் பொறுப்பீங்க, சின்னது ஒரு நாளும் பசி பொறுக்காது. நான் கேட்குறேன், பசி பொறுக்காத பிள்ளைக்கு பசி வந்து கேட்டால் நீங்கள் கொடுத்தா நல்ல ஜீரணமாகுமா? பசி இல்லாமல் கொடுத்தா ஜீரணமாகுமா? நான் கேட்குற கொஸ்டின் விளங்குதா? பசியே இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு தந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்டா வெளியே போய் வாந்தி தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு போகாது. பசிச்சுட்டு இருந்தால் உள்ளக்கு புஷ் புஷ்ன்னு இறங்கிடும். ஒரு பிள்ளைக்கு பசிச்சாதான் சாப்பாடு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அற்புதம் நடக்குது குழந்தைக்குள்ள. குழந்தையோட பிரெயின் ஓப்பன் ஆகிற ஒரு டைம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. உங்கள் புள்ள உங்கள்கிட்ட வந்து அழுகுது, பசிச்சு அழுகுது, நீங்கள் என்ன செய்வீங்க? சாப்பாடு கொடுப்பீங்க. தண்ணி வேணுமென்று கேட்டால் தண்ணி கொடுப்பீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உங்கள் பிள்ளைக்கு ஒரு 3-3.5 வயசு ஆக போக்கல, ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு டைம் மாறும். உங்கள் பிள்ளை இப்படி கேட்டுச்சா, அம்மா அது என்னம்மா, அது ஏம்மா அப்படி, அது ஏம்மா புகை போகுது, இது கேட்டுச்சா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்றைக்காவது நின்பாட்டு சும்மா, நீங்கள் சைக்காலஜிலாம் படிக்க வேணாம், இது ஏன் கேட்டுச்சுன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த புள்ள ஏன் கேட்டுச்சது? நான் சில பேசிக்கை சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டினை கேட்குறேன், ஆன்சர் ஈஸியாக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த புள்ள உங்கள்கிட்ட பசியண்டா சாப்பாடு கேட்டு அழுதுச்சு, பசிக்குதுன்னு கேட்ட உடனே கொடுத்தீங்க, தண்ணி கேட்டுச்சு கொடுத்தீங்க. இப்போ உங்கள் புள்ள என்ன கேட்க தெரியுமா? மாமா இது என்ன அப்படின்னு கேட்குது. இப்போ அது ஏன் கேட்குது? அதான் கேள்வி. உங்களுக்கு தெரியுமா தெரியான்னு பார்க்க நான் கேட்கல, நீங்கள் எவ்வளோக்கு குழந்தைய புரிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கறது நான் பார்க்குறேன். எதுக்கு கேட்குது? தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம். தெரிஞ்சுக்கொள்கிற ஆர்வத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதுதான் இப்போ அந்த அறிவு திறப்படுகிறது. இதுவரைக்கும் பசி இருந்துச்சு, அறிவில் ஒரு தாகம் ஏற்பட்டிருக்குது. உலகத்தில் தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள குழந்தை வருகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. மூமின்கள் வானம் பூமியெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நீ எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ், மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ் அப்படின்னு வாங்கலாம். நான் கேட்குறேன், இந்த குழந்தை இந்த பேசுறது வீணா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐரோப்பாவில் கொண்டாடுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இப்படி பேசுகிற நேரம் அட பெருமதி பல கோடிமா. அன்றைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினா உங்கள் புள்ள 1ஆம் புள்ளியாக மாறிடும் தெரியுமா உங்களுக்கு? இதை நான் புரிய வைக்கிறேன் அதோடைய சயின்ஸை. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், சில விஷயங்களை சொல்லுவாங்களே, அதாவது நம்ம உதவி செய்யாட்டி உபத்திரம், அதாவது உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாதுன்னுவாங்க. அதை மாதிரி குழந்தைக்கு ஒன்றும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த இடத்துல வெறுமான ஆன்சர் பண்ணாலும் ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொஞ்சம் சும்மா இருக்கிற தொன்னைன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி, வாயை பொத்து. நாங்கள் எதை பொத்தினோம் தெரியுமா? அந்த புள்ளையோட மூளையை இப்போ தான் விரிவாகுது, வளரப்போகுது. பசி குடல், அந்த குடல் உள்ள ஜீரணத்துக்கு தேவையானதெல்லாம் குடல் கேட்குற நேரம் இப்போ பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைக்குள்ள கியூரியாசிட்டி உண்டாகுது, என்ன என்ன என்னன்னு கேட்குது. கேட்குற நேரம் நம்ம என்ன சொல்லணும்? இது என்னம்மா அப்படின்னு கேட்குற நேரம் உமாட்ட கேட்பாங்க, இது எப்படிம்மா அது? ஒரு வாப்பட்ட புள்ள கேட்கு, அது என்ன வாப்பா? ஃபர்ஸ்ட்டுக்கு வாப்பா ஆன்சர் பண்ணுவார், அது பஸ்ஸு ராஜா. 2வது கேள்வி, சும்மா பஸ்ஸை பார்த்துட்டே பையன் கேட்பான், அது என்ன வாப்பா? ரோதை சுற்றுது, அது ஏன் சுற்றுது? பாப்பா பார்ப்பார், இப்போ பார்த்தாலும் தலை சுற்றுதா, கொஞ்சம் சும்மா இரி,
அப்படி வச்சாலும் பையனுக்கு அடுத்தது பிரெயின் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். போகும் பஸ்ஸில், வாப்பா ஏன் வாப்பா போக போகுது, வாப்பாக்கு ஏனண்டே தெரியாது, தெரியாதுப்பா, தெரிஞ்சவன்ட்டு போய் கேட்போம்னு சொல்லணும். வாப்பா என்ன பண்ணுற, ஆட்டி எனக்கு போக போகுதுடா சும்மாரி, இதுக்கு மேலே கேள்வி கேட்காத, நானே 1000 பிரச்சனையில் இருக்கிறேன், தொணண்டு வந்து பக்கத்தில். அன்பிக்கினிய தாய்மார்களே, ஒரு வாப்பா லண்டனில் என்ன பண்ணிட்டாரு, எல்லா வாப்பமார்களுக்கு இறக்கம் பாசமெல்லாம் இருக்குது, நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருக்கு வந்த ஆவேசத்தில் அவர் செஞ்சது, புள்ள வாழ்நாள் முழுக்க பேசாமல் போயிட்டாங்க. என்ன, அவர் வேலை முடிஞ்சு வந்தால் ரொம்ப பிஸி, எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பிஸி தான். வந்து வேலை முடிஞ்சு வர்றாரு. வந்தவர் என்ன பண்ணிட்டாருண்டா, எப்போ பார்த்தாலும் பையன் ஒவ்வொன்றா கேட்பான், வணங்கிச்சா அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். ஒரு நாள் பார்த்துட்டாரு, ரொம்ப பெரிய ஸ்டபன், வீட்டுக்குள்ளே பிரச்சனையா, எல்லாம் ப்ராப்ளம். வந்த உடனே சொன்ன உடனே இவருக்குள்ள ஆத்திரம், ஆஃபீஸில் உள்ள எல்லாம் வெளியே போட்டு, ஃப்ளட்டுக்கு வெளியே போட்டு பூட்டிட்டார். பூட்டி 1 மணித்தியாலம் வச்சா பரவாயில்ல, பல மணித்தியாலம் வச்சுட்டார். புள்ள அழ ஆரம்பிச்சிட்டு, தேம்பி அழுதவன் ரொம்ப ஷொக்காகி போயிட்டான். ஸோ எடுத்து உடனடியாக பிள்ளைய சமாளித்தா அந்த ஷொக்கை ரிப்பீட், அதாவது இது பண்ணலாம். ஆனால் அதை பற்றி தெரியலைன்னு வைங்க, வீட்டுக்குள்ளே எடுத்தவர் சும்மா வச்சுட்டாரு. பையன் உடனே காட்டாது பிரெயின், ஸ்லோலி தான் அந்த பிரெயின் காட்டும், ஸ்லோவாக வந்து ஸ்டக் ஆகும். திடீரென்று பிள்ளைய பார்த்தா புள்ள பேச்சு இல்லை, காற்று மட்டும் வருகுது. அவர் எல்லா இடத்துக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டாரு, அவர் புள்ள பேசாமலே போச்சு. இதே மாதிரி கண்டிகையில் ஒரு இடத்துல வாப்பா செஃப் சவுதியில், இதெல்லாம் நான் சொல்லுவது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 ஆண்டுகளுக்கு மேலே நினைக்கிறேன். அப்போ போன நேரம், அந்த ஊருக்கு போன நேரம் வந்தார்கள். வந்தால் ஒரு புள்ள டவுன்ஸ், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி எச்சல்லாம் வடிதை கண்டிருப்பீங்க, டவுன் சிண்ட்ரம். அந்த மாதிரி ஒரு புள்ள. என்னமான்னு கேட்டேன், என்ன இந்த புள்ளைய கொஞ்சம் பார்க்கணுன்றாங்க. என்னமான்னு கேட்டேன், இப்படி தான் பாப்பா அந்த நேரம் செஃப்பாக இருந்தார், நல்ல பணம் அனுப்புவாங்க. ஒரு நாள் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்போ நாங்கள் 3 வீலில் தான் போனோம், குடும்பமாக போக்குள்ள தங்கமெல்லாம் போட்டுட்டு போனோம். வர்ற வழியில் 3 வீலை க்ராஸ் பண்ணி ஒரு கூட்டம் நிப்பாட்டிட்டாங்க. 3 வீலை நிப்பாட்டி கடுமையாக எங்கள்கிட்ட பறிச்சாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. பிள்ளையும் அந்த இடத்துல இருந்தார், பயந்தார், அழுதாரு, விரைச்சி அழுதார். சரியாக 40வது நாள்ண்டாங்க. இந்த புள்ள லாஸ்ட்டாக பேசின வார்த்தை ஒட்டோ, ஆட்டான்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு அந்த புள்ள பேசல, பிரெயின் ஸ்டப் ஆகிட்டு, பிரெயினேஜ், புள்ளையோட பிரெயின் ஸ்டக் ஆகிட்டு, அதுக்கு மேலே புள்ளையோட பிரெயின் டவுன் ஆகிட்டு ஒர்க் பண்ணல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில ஷாக் வந்தால் உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆகணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சில வேளை நம்ம தெரியாமல் நம்ம புள்ளைய நாம் ஹார்ம் பண்ணிடுவோம். சில வேளை நம்ம புள்ளை டெவலப் ஆகிற ஒரு இடத்த நமக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிடுவோம். தாய்மார்களை அதுக்கு சொல்கிறேன், படித்து பிள்ளைகளை படிப்பிச்சுங்கண்டா உங்கள் பிள்ளையும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த நேரம் காலத்தை படிக்கிறதுக்கு கொடுங்க என்பதை எனக்கு சொல்லலாமே தவிர படிப்பிக்கிறதுக்கு இந்த அவை பொருத்தம் இல்லை. அதனால் சொல்கிறேன், அந்த 3.5 வயசுல குழந்தை கேட்ட அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உம்மாமார்கள் வளர்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு வளர்க்க நேரம் இல்லை. டே கேர் சென்டரில் போட்டுருவாங்க. போட்டால் சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா, குறிப்பிட்ட ஒரு காலத்தில், அதாவது ஒரு வாகனம் இருக்குது, கார் இருக்குது, இந்த கார் ஓடணுமெண்டா ஃபியூல் வேணும், நிறைய ஃபியூல் போட்டால் தான் கார் ஓடும், இல்லை பெட்ரோல் இல்லைன்னா கார் போகாது. இதே மாதிரி ஒரு புள்ள 1ஆம் புள்ளி ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, போய்த்து கேளுங்க என்ன வேணுமெண்டு. இந்த பிரெயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பிரெயினுக்குள்ளே டேட்டா வேணுமா. ஸோ கடையில் வாங்கி டேட்டா போட்டுடலாமே, டயலாக் டேட்டாலாம் கொடுக்குறாங்க தானே, போட்டு டேட்டாவை போட்டால் உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த டேட்டா இல்லையா, இதுக்கு தகவல் வேணுமா, இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வேணுமா, அது என்ன கலர் பச்சை, இன்றைக்கு என்ன ரோஸ்பான், புதிய வார்த்தைகள், புதிய தகவல்கள் அந்த புள்ள மைண்டுக்கு போகணுமா. ஸோ அதை திணிச்சு போட்டிங்கண்டா, எப்படி ஒரு உம்மா விரட்டி போய் வாயை தரவாப்பான்னு சொன்னால் அந்த புள்ள வயிறு இப்படி வருகுது, அது ஒழுங்காக ஜீரணமும் ஆகலை, அந்த மாதிரி இல்லையா. பசிச்சு கேட்ட புள்ள பசிக்கிற நேரம் கொடுத்தா ஜீரணமாகுது. இதை மாதிரி அந்த புள்ளைக்கு தேவைப்படுற நேரம் அது கேட்குமான் டேட்டாவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரெயின் ப்ராசஸ் அப்படி ஆரம்பிக்குமா. அதாவது சொல்லுவோம் 5000 வார்த்தைகள் ஒரு பிள்ளைக்கு இத்தனை வயசில் தெரியணும். இது அவ்வளவும் போனால் ஸ்கூலில் உட்கார வச்சுட்டோம். 1ஆம் ஆண்டுக்கு போய் உட்கார வச்சா இந்த புள்ளையோட டேட்டா ஒரு 5000 இருக்குது, அந்த புள்ள பிரெயினில் ஒரு 3000 இருக்குது, இதில் 2000 அந்த 5000 இருக்கிற புள்ள தான் 1ஆம் பிள்ளையாகும். ஸோ இந்த டேட்டாவை திணிச்சு போட்டோம்னா சேவ் ஆகாது. அந்த டேட்டாவை அதுவே வாங்கி எடுத்துட்டா ஓகே. அது எடுக்கிற முறை தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அழகாக வச்சிருக்கிறான்.
அது வந்து கேட்குது, என்னம்மா இது? நீங்கள் சொல்லணும், ராஜா இதுதான் மரம் ராஜா. நாங்கள் ஒரு விதையை போட்டோம்னா மரமாக வரும், வாங்க நான் காட்டித்தர்றேன். இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த விதையை போடுறாங்க, உங்கள் புல் அப்படியே அப்சர்வ் பண்ணுது, அதுக்கு தேவையானது அது உறிஞ்செடுக்குது. இந்த ஆய்வை நடத்துகிற ஒரு பொம்பளை, இது உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது ஒரு பொம்பளை, மாரியா மொண்டசரி. அந்த அம்மா பேரில் தான் மொண்டசரி நடத்துகிறாங்களே. அந்த பெண்ணுக்குள்ளே கௌரவம். அவள் எழுதுகிற த அப்சார்ப் அண்ட் மைண்ட் ஒரு புக் உண்டு. நீங்கள் தண்ணியை கீழே ஊற்றி ஸ்பொஞ்சை வச்சுங்கன்னா தண்ணி அப்படி உறிஞ்சி எடுத்துரும். ஒரு புல்ல ஒரு இடத்துல இருக்கிற அறிவு அப்படி உறிஞ்சி எடுத்துருமா. அந்த அம்மா சொல்றா, நீங்க கொஞ்சம் அறிவை காட்டினா போதும், அது உறிஞ்சி உள்ளுக்குள்ள எடுத்துரும். அது எடுக்கிற வயசு என்ன, அது கட்டம் கட்டமா, அது விவரமா அந்த புக்கில் அந்த அம்மா எழுதுறாங்க. அன்பிற்கு நீங்க தாய்மார்களே, அதனால நான் சொல்றேன், நம்ம விட்ட பிள்ளைகள் என்று எண்ணி பார்த்தா நிறைய பிள்ளை. ஒரு பிள்ளை மேலே இருந்து கீழே பாயுது, வீட்டில் பாயுமா? பாயும். நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், கால் உடஞ்சிரும், திரும்ப பாயக்கூடாது, திரும்ப பாஞ்சா ஒட்டச்சு போடும், அப்படி நில்லு, அப்படி பாயக்கூடாது. சும்மா தான் பாயுதுன்னு நினைக்கிறீங்களா புள்ள? அது ஏன் பாயுதுன்னு தெரியுமா? வெளிநாட்டில் அதுக்கு டைம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. வீட்டில் பாயல்ல, பவுன்சர்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க. ஓவராக பெரளி பண்ணினா அந்த குள்ளையை கொண்டு போய் மேலேருந்து குதிக்க விடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தா, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணணும்டா, நீங்கள் பக்கத்தில் உள்ளவரோட பேசினா ஓகே. சின்ன பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும்டா, மேலே இருந்து குதிக்கணும், இங்கேருந்து அங்கே பாயணும், அங்கேருந்து இங்கே குதிக்கணும், அது அப்போ தான் அமைதியாகும். ஸோ அதனால் எங்களுக்கு பவுன்சர்ஸ் அந்த பம்பர்ஸ் இல்லைண்டா, நாங்கள் என்ன பண்ணணும், கீழே தலையணியை போட்டுட்டு பெட்டுக்கு மேலேருந்து குதி ராஜா, நான் பார்க்குறேன். இது நம்ம செய்யணும். எதையும் வீணாக செய்யலை. அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு தாய்மார்களே. ஸோ அந்த ரூட்டில் விட்டோம்டா, மலையகத்தில் பெய்கிற மழையில் கடல் வரைக்கும் ஆறு வந்து சேருதுண்டா, நீங்கள் ரோட்டு போட்டு கொடுக்கல. ரப்புல் இஸ்ஸத் மேலே இருந்து இது பள்ளமாக்கி அதை மேட்டாக்கி எத்தனையோ கிராமங்களை கடந்து 1000 லட்சக்கணக்கான மக்கள் அந்த தண்ணியை பயன்பெற்று அதை கொண்டு போய் கடலுக்கு சேர்க்க அவன் பிளான் போட்டுட்டான். உங்கள் பிள்ளை எப்படி வரணும் என்று டோட்டல் பிளானும் போடப்பட்டிருக்குது. 1:30 மணிக்கு புல்லை கிடைக்குது, தொப்புள் கொடியை வெட்டுறாங்க. இந்த பிள்ளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் தெரியாது. உங்கள் பக்கத்தில் கொண்டு போய் அந்த புள்ளையை போட்டால் சின்ன 2:30 மணிக்கு அழுகுது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதுவரைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ சாப்பிட்டது மலை ஜலமாக போயிருக்கு. எல்லாம் மலை ஜலமாக போகும், தேவையானது உடம்புக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தாய்க்கு அப்போ பால் வர ஆரம்பிக்குது. அந்த புள்ள முதல் உணவை சாப்பிடுது. இதுவரைக்கும் வயிறால சாப்பிட்ட புள்ள வாயால் சாப்பிட்றத பற்றி ஃபீலிங்கே தெரியாது. இதுவரைக்கும் வயிறால தான் குழந்தை சாப்பிட்டுச்சு. அந்த வாயால் எப்படி சாப்பிடணும்னு யாருமே சொல்லி கொடுக்கல. நடு ராத்திரியில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாத நேரம் ரப்புல் ஆலமீன் அதுக்கு சாப்பாடு கொடுத்தா 4:30 மணி கண்ணசரை பார்க்கும், திரும்ப சின்ன அழுகுது. அந்த பிள்ளைக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைமான்னு தெரியாது, இது தஹஜ்ஜுன்னு தெரியாது. எல்லாம் செட்டிங் பண்ணப்பட்டிருக்குது. அதில் நீங்கள் ஒரு ஆள், நான் ஒரு ஆள். ஸோ நம்ம பிள்ளைய எல்லாம் அவ்வளோ படைச்சிட்டு கொஞ்சம் வளர்க்குறத நம்ம கையில் தந்திருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, அதனால் கவனமாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஃபேக்ட் ஒவ்வொன்றுமே நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம பார்க்குற நேரம் நாம் படிக்கணும் என்ற ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தரும்.